காஞ்சிபுரத்தில் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் உயிருடன் இருக்கும் நிலையில் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக மருத்துவ சான்று அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்துள்ளார். காஞ்சிபுரம் 48வது வார்டு மாமன்ற உறுப்பினராக கார்த்திக் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் காஞ்சிபுரம் ஜவஹர்லால் தெரு எண் 14 என்ற விலாசத்தில் வேணுகோபாலன் என்பவர் மருத்துவ பதிவு செய்து மருத்துவம் பார்த்து வருகிறார். இவர் பொதுமக்களுக்கு இறப்பு சான்று தேவைப்படும் நிலையில் ரூபாய் 500 பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எந்தவித பரிசோதனைகளையும் மேற்கொள்ளாமல் மருத்துவ இறப்பு சான்று அளித்து வருவதாக இவருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தனது நண்பரை அனுப்பி தான் இறந்து விட்டதாக மருத்துவ சான்று கேட்டு பெற்று வருமாறு அனுப்பிய நிலையில் ரூபாய் 500 பெற்றுக்கொண்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தன்னிடம் மருத்துவம் பார்த்ததாகவும் மாரடைப்பால் அவர் இறந்து விட்டதாக 500 பெற்றுக்கொண்டு சான்று அளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மருத்துவத்துறைக்கு களங்கம் செய்யும் வகையில் இதுபோன்ற மருத்துவ சான்று வழங்கும் அவரின் மருத்துவ தகுதியை நீக்கம் செய்தும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் என்பவரிடம் மனு அளித்துள்ளார். நான் காஞ்சிபுரம் மாநகராட்சி, என்னோட பேர் கார்த்திங்க. நான் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கேன். 48வது வார்டு கவுன்சிலராக இருக்குங்க. காமாட்சியம்மன் கோயிலாண்ட வேணுகோபால்ன்ற டாக்டர் போலி சான்றிதழ், நிறைய போலி சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கதா ஒரு தகவல். அப்புறம் நேரில் போயிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மீறி நேற்று 31ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னுடைய பேருக்கே இறப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காரு. இப்போ 500 ரூபா பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு. அதான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 31ஆம் தேதி காலையில 11 மணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அமைச்சு எனக்கு இறப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணது கொடுத்தோம். அவர் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம நேரடியா பணம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அவரே இன்னும் காஸ் ஆஃப் டெத்ல கார்டியாக் அரெஸ்ட்னு அவரே கொடுத்துட்டாரு. மாரடைப்பால் இறந்துட்டேன்னு சொல்லி அவரே பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சார். இறப்பு சான்றிதழ் அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சார். 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு சார் சர்டிபிகேட். இதை மாதிரி பல பேருக்கு காஞ்சிபுரம் பொதுமக்கள்ல பல பேருக்கு நிறைய போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு சார். அந்த மாதிரி அவர் அவர் பேர்ல குற்றவியல் நடவடிக்கை தான் சார் எடுக்கணும். அவரு